இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் வருகிற 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்திலும், நடிகர் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளனர். நேற்று வெளியான லால் சலாம் படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த நிலையில் லால் சலாம் படத்திற்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், லால் சலாம் திரைப்படம் கிரிக்கெட்டை மையப்படுத்தியிருந்தாலும் அது இந்து முஸ்லிம் மத பிரச்சனையும் பிரதானமாக இருக்கலாம் என கருதி குவைத் நாடு படத்திற்கு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோ லால் சலாம் திரைப்படம் வெற்றி பெற எங்க டீம் சார்பா நாங்க வாழ்த்துறோம். இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். All right, Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.